Hello students, in this video we will discuss about lens maker's formula. So what is lens maker's formula and how it is different from lens formula? Lens maker's formula is the formula which is used by lens designers. For example, for designing lens for a particular purpose, we should have an idea about what focal length should it have. ஒரு லென்ஸை நம்ம ஒரு பர்பஸுக்காக டிசைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலஸ்கோப்புக்காக நம்ம ஒரு லென்ஸை டிசைன் பண்ணும்போது அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸை டிசைன் பண்ணணும்னா நமக்கு எப்படிப்பட்ட கிளாஸ் வேணும், எவ்வளோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ள கிளாஸ் வேணும், அதே மாதிரி அந்த லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ இருந்தால் அதை ஃபோக்கல் லென்த் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லென்ஸை டிசைன் பண்ணுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஸோ இட் இஸ் கிவன் பை 1/f is equal to mu minus 1 bracket 1/r1 minus 1/r2. So இங்க f னா என்னது? Focal length of the lens. What is mu? Mu is the refractive index of the glass. அந்த கிளாஸோட refractive index எவ்வளோ? ஸோ அந்த கிளாஸோட refractive indexுக்கும் அந்த கிளாஸோட focal lengthுக்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி R1 R2. R1னா அந்த லென்ஸோட சைடோட radius of curvature, R2 னா another சைடோட radius of curvature. So ஒரு லென்ஸோட refractive index, radius of curvatures of the both sides will play a major role in the focal length of that lens, and the formula which relates the focal length, the refractive index of the glass and the radius of curvature of the lens is known as lens maker's formula. Okay, now what is power of a lens? What do you mean by power? See, when you have any defect with your eyesight, you will consult a doctor and the doctor will advise you to wear a glass of particular power. நமக்கு கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம டாக்டரை பார்ப்போம். டாக்டரை வந்து நம்ம கண்ணை செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு +2D பவர் உள்ள ஒரு லென்ஸை நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ணணும், இல்லை -0.5D பவர் உள்ள ஒரு லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர்னா எதை குறிக்குதுன்னா த டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ். டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை கன்வர்ஜ் பண்ண முடியும், ரேஸே ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய ரேஸை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கன்வர்ஜ் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த லென்ஸுன்னு இருக்கும். அப்போ பவர் அதிகமாக இருந்தால் அதோட கன்வர்ஜிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும், பவர் கம்மியாக இருந்தால் அதோட கன்வர்ஜிங் பவர் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்னது வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. இதே வந்து கான்கேவ் லென்ஸாக இருந்தால் டிகிரி ஆஃப் டைவர்ஜென்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அதை டைவர்ஜ் பண்ண வைக்கும், அதுக்கு பேரலாக வரக்கூடிய இன்சிடென்ட் ரேஸை டிஃபரெண்ட் டைரக்ஷனில் டைவர்ஜ் பண்ண வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு தான் அதோட பவர்னு பேர். ஸோ பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் கிவன் பை ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் லென்த். ஒரு லென்ஸோட பவருங்கிறது அதோட ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல். அதுக்கு என்ன மீனிங்னா ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருந்தால் அதுக்கு பவர் வந்து கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ ஒரு நம்ம லென்ஸை பார்க்குறோம். இது வந்து லென்ஸோட ஆப்டிக்கல் ஆக்சிஸ், அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. இந்த இன்சிடென்ட் ரேயை ரொம்ப பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இந்த இன்சிடென்ட் ரேயை ரொம்ப பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுதுன்னா இந்த லென்ஸ் வந்து பவர்ஃபுல்லான லென்ஸ்னு சொல்லுவோம். சப்போஸ் இன்னொரு லென்ஸ் எடுக்கிறோம். இந்த லென்ஸில் வந்து இன்சிடென்ட் ஆகக்கூடிய ரேஸு ரொம்ப தூரத்தில் போயிட்டு தான் அது வந்து கன்வர்ஜ் ஆகுது, இப்படி போகுது. ஸோ இதுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்குன்னா இந்த லென்ஸுக்கு பவர் வந்து கம்மியாக இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பவர் ஆஃப் எ லென்ஸ். The degree of
divergence or the degree of convergence. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட டிகிரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான் நம்ம பவர்னு சொல்லுவோம். கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆஃப் டைவர்ஜென்ஸ் தான் பவர்னு சொல்லுவோம். இந்த பவரை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் தான் டயோப்டர். பவரை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் தான் டயோப்டர். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை டி. அண்ட் ஆல்சோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா அதோட பவர் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். எதனால பாசிட்டிவா இருக்கு? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்ங்கிறது பாசிட்டிவ். ஸோ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா இருக்கிறதுனால பவர் ஈக்குவல் டு 1 ஃபோக்கல் லென்த். ஸோ அதுவும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். இதே வந்து ஒரு கான்கேவ் லென்ஸா இருந்தா அதோட ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதோட ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் தான் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா இருந்தா அதுக்கு என்ன மீனிங்? அதோட பவரும் வந்து நெகட்டிவா இருக்கும். அப்போ சப்போஸ் டாக்டர் சொல்றாங்க நீங்க -0.5 டயோப்டர் பவர் உள்ள கிளாஸ் யூஸ் பண்ணுங்க, -0.5 டயோப்டர் பவர் உள்ள லென்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அந்த மைனஸ் சைனை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கான்கேவ் லென்ஸ். சப்போஸ் அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து +1 டயோப்டரா இருந்தா கண்டிப்பா அது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ்ங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். This is the concept of power of a lens. Now you solve a simple question. If the focal length of a given lens is 50 centimeter, ஒரு லென்ஸோட focal length 50 centimeter அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 50 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட பவர் எவ்வளோ இருக்கும்? கால்குலேட் த பவர் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் இஃப் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் 50 centimeter. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் த ஆன்சர், post your answer in the comment box. Thank you for watching this video.